Hi friends, welcome back to Learn-with-Singam. Python for data analysis வந்து என்ன பார்க்க போறோம்னா மல்டி லேயர் பர்சன் பற்றி பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம வந்து சப்போர்ட் வெக்டார் மிஷின் பற்றி பார்த்தோம் இல்லையா. இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபீட் ஃபார்வர்டு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் தான். இதுதான் மோஸ்ட்டாக டீப் லேர்னிங்கில் எல்லாத்துலேயுமே மோஸ்டான அல்காரதத்தில் கோர் காம்போனன்ட் இதுதான். இதை வந்து நம்ம வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா கனெக்டட் சீரீஸ் ஆஃப் நோட்ஸ் where each node is represented by a model. ஸோ இதை நம்ம வந்து ஒரு பிக்டோரியல் நம்ம இவ்வளோ வாரமாக வந்து இந்த டேட்டா செட் தான் யூஸ் பண்ணுறோம். அதே டேட்டா செட்டை இன்றைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல டேட்டா செட் யூஸ் பண்ணுவாங்க ரன் பண்ணி பார்க்குறதுக்கு. கேகல் போனீங்கன்னா அதில் நிறைய டேட்டா செட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு இதுக்கு நம்ம இது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஃபீச்சர் விச் ரெப்ரசன்ட் இந்த கிளாஸை. ஸோ இந்த கிளாஸுக்கு இந்த 4 ஃபீச்சர், இந்த கிளாஸுக்கு இந்த 4 ஃபீச்சர், அந்த மாதிரி கிட்ட நிறைய 3 கிளாஸஸ் இருக்குது. 3 கிளாஸுக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் 4 ஃபீச்சர் இருக்குது. ஸோ இன்புட் லேயர் வந்து 4 ஃபீச்சர். ஸோ ஒவ்வொரு இன்புட் ஃபீச்சருக்கும் ஒரு ஹிடன் லேயர். நம்ம இந்த ஹிடன் லேயர் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டியூனபிள் பேராமீட்டர். இப்போ இந்த இன்புட் லேயர் வந்து இது ஃபீட் ஃபார்வேர்டுங்கிறதுனால ஒரு பக்கம்தான் போகும். இது பின்னாடி இன்னொரு தடவை ரீவிசிட் பண்ண முடியாது. ஸோ இன்புட் லேயர் வந்து ஒவ்வொரு ஃபீச்சரும் ஒரு மாடலில் ஹிடன் லேயரில் கனெக்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஃபீச்சருமே வந்து எல்லாத்துக்கும் ஹிடன் லேயரில் கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி இதே மாதிரி இதுவும் எல்லா இதுலேயும் கனெக்ட் ஆகும். இதுவும் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா லேபிளும் ஒரு இது வந்து இன்புட் லேயர், ஹிடன் லேயர். இது வந்து அவுட்புட் நம்ம 3 வேரியபிள் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இது ஒவ்வொன்றும் நீங்கள் திங்க் லைக் இது ஒவ்வொரு இதுவுமே வந்து ஒரு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடல். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். ஸோ இது ஒவ்வொன்றுமே வந்து 3 அவுட்புட் கொடுக்கும். இது அவுட்புட் லேயர். இதிலிருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் இந்த 3த்துல எது ஜாஸ்தியாக இருக்கோ எல்லா ஹிடன் லேயரும் ஒவ்வொரு அவுட்புட். இந்த மாதிரி. ஸோ இது வந்து அவுட்புட் லேயர். நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து 3 கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 மாதிரி. அதுதான் நான் சொன்னேன். இது ஒவ்வொரு லேயர் ஒவ்வொரு இன்புட் ஃபீச்சரை வந்து இப்போ இந்த 4 ஃபீச்சரை வந்து நம்ம இங்கே வந்து ஒவ்வொரு லேயர் ஹிடன் லேயரில் நம்ம இன்புட்டாக கொடுத்து அதை ஒரு மாடலாக க்ரியேட் பண்ணி அந்த மாடல்ல இருந்து அவுட்புட் எடுக்கிறோம். இதே மாதிரி இந்த ஹிடன் லேயர் வந்து எவ்வளோ எனி நம்பர் ஆஃப் லேயர்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 லேயர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதை நம்ம வந்து டியூன் பண்ண போகிறோம். இதிலேருந்து வர அவுட்புட்டை வந்து ப்ராபபிலிட்டி பேஸ்டில் நம்மளுக்கு வந்து என்ன அவுட்புட் எது வந்து மேக்ஸிமம் ப்ரெடிக்ஷனில் வருது அப்படிங்கிறது தான் இங்கே எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து 3த்துக்கும் ப்ராபபிலிட்டி வரும். அந்த ப்ராபபிலிட்டி எதுவோ அதுதான் நம்ம ஃபைனல் கிளாஸாக எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் பேசிக் ஃபீட் ஃபார்வர்ட் அல்காரதத்தில் எல்லாத்துலேயும்
நியூரல் நெட்வொர்க் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுதான் யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எஸ்கேஎல்ஆன் வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எம்எல்பி கிளாசிஃபையர் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுனா, இந்த மாதிரி ஃப்ரம் எஸ்கேஎல்ஆன் நியூரல் நெட்வொர்க்கில் எம்எல்பி கிளாசிஃபையர்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்னெல்லாம் ஹைப்பர் பேராமீட்டர் டியூன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம என்னெல்லாம் பேராமீட்டர் இருக்குது அப்படின்னா, முதல்ல print எம்எல்பி கிளாசிஃபையர். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் ஹைப்பர் பேராமீட்டர் இருக்குங்கிறது இதில் பிரிண்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே இது இவ்வளோ பேராமீட்டர் இருக்குது. ஸோ நம்ம வந்து போன சாப்டர்லேயும் முந்தின சாப்டர்லேயும் சொல்லியிருந்தோம் இல்லையா, வெரி லிமிட்டட் செட் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் தான் இதில் எஸ்விஎம்லேயும் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்லேயும். ஆனால் இதில் வந்து இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு 3 பேராமீட்டர் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்டிவேஷன் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் இடன் லேயர் சைஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் வந்து லேர்னிங் ரேட் எப்படி என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை 3த்தையும் என்னென்னு பார்க்கலாம். இடன் லேயர் சைஸுங்கிறது என்னென்னா, நம்மக்கிட்ட எவ்வளோ இடன் லேயர் இருக்குது அப்படிங்கிறது சொல்லும். ஒவ்வொரு நோட்லேயும் எவ்வளோ இடன் லேயர் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லும். அப்புறம் ஹவு மெனி நோட்ஸ் இன் ஈச் லேயர். ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு லேயரையும் இடன் லேயர் வந்து 4 லேயராக கூட வச்சுக்கலாம். ஒவ்வொரு லேயர்லேயும் 4 நோடு, ஒவ்வொரு லேயர்லேயும் 10 நோடு, அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மெயினாக அதை தான் நம்ம வந்து இடன் லேயர் சைஸ் ஹைப்பர் பேராமீட்டர் டியூன் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த ஹைப்பர் பேராமீட்டர் வந்து ஆக்டிவேஷன். ஸோ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து கண்ட்ரோல் டைப் ஆஃப் நான் லீனியாரிட்டி. அந்த முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, எஸ்விஎம்மில் வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்கும் லீனியர் ரெக்ரெஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த நான் லீனியாரிட்டியை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கான இது ஃபங்க்ஷன் தான் இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். இதில் வந்து டிஃபால்ட் வந்து ரிலு. ஒவ்வொரு மெத்தடில் மொத்தம் இதில் 3 மெத்தட் இருக்குது. சிக்மாய்டுன்னு ஒரு மெத்தட், அப்புறம் டேஞ்சன்னு ஒரு மெத்தடு. ஸோ இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம அந்த டேட்டா செட்டில் வந்து நான் லீனியராக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம போன தடவை பார்த்தோம் இல்லையா, எஸ்விஎம்மில் நான் லீனியராக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம எப்படி ஹையர் டைமென்ஷனாலிட்டிக்கு எடுத்துன்னு போய் இது பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இது வந்து இந்த ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் எல்லாம் which dictates the type of non-linearity that is introduced in the model. இந்த மாடலில் வந்து என்னெல்லாம் நான் லீனியாரிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் மெயினாக 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று சிக்மாய்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன், tan-hங்கிற ஒரு ஃபங்க்ஷன், ரீலூன்னு ஒன்று ஒரு ஃபங்க்ஷன். ஸோ சிக்மாய்டுங்கிறது வந்து எஸ் ஷேப்டு 0 to 1 நம்ம யூஸ்வலாக பார்ப்போம் இல்லையா, அந்த இது. அப்புறம் ஹைப்பர்பாலிக் டேஞ்சன்ட்ங்கிறது அதுதான் which is referred to tan-hங்கிறது, அதுவும் எஸ் ஷேப் தான், பட் பிட்வீன் -1 to +1. அதே மாதிரி லாஸ்ட்டு ரேலுங்கிறது ரேலுங்கிறது வந்து ரெக்டிஃபைடு லீனியர் யூனிட். ஸோ அது என்ன பண்ணுன்னா, இட் செட்ஸ் தி ஃப்ளோர் டு 0. ஸோ இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ 0க்கு கீழே இருந்ததுன்னா 0 ஆக்கிடும், அபவ் 0ன்னா அது நார்மலாக இருக்கும். ஸோ லாஸ்ட் பேராமீட்டர் வந்து லேர்னிங் ரேட். லேர்னிங் ரேட் வந்து which will facilitate the how quickly அந்த algorithm will find the optimal parameter, optimal solutionங்கிறது அதான் வந்து அந்த லேர்னிங் ரேட் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியான லேர்னிங் ரேட்டாக இருந்ததுன்னா இட் வில் நாட் ஃபைண்ட் தி ஆப்டிமம் சொல்யூஷன். அதே மாதிரி ரொம்ப லேர்னிங் ரேட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா நம்ம கம்ப்யூட்டேஷனல் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்.
ஆனால் that will actually find the proper solution. இப்போ இந்த பேராமீட்டர்லாம் எப்படி டியூன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ போன தடவை நம்ம பண்ண மாதிரியே தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எம்எல்பிங்கிறத வந்து எம்எல்பி கிளாசிஃபையராக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம டியூன் பண்ண வேண்டிய பேராமீட்டர் வந்து மொத்தம் 3. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹிடன் லேயர் சைஸு. ஹிடன் லேயர் சைஸை வந்து 10, 15, 100 அப்படின்னு கொடுக்குறோம். அப்புறம் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் 3. ஸோ இந்த 3 ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனையும் கொடுக்குறோம். இதுலேயே வந்து உங்களுக்கு சிக்மாய்டல் இருக்கும். லாஜிஸ்டிக்கும் சிக்மாய்டலும் ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன் தான். அதுக்கப்புறம் வந்து லேர்னிங் ரேட்டு. ஸோ லேர்னிங் ரேட்டில் வந்து லேர்னிங் ரேட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணுமா, அப்புறம் இன்வெர்ஸ் ஸ்கேலிங்காக இருக்கணுமா, இல்லை அடாப்டிவ். அந்த அடாப்டிவ்ங்கிறது வந்து இந்த அல்காரிதம் எப்படி லேர்ன் பண்ணுறதுங்கிறத பொறுத்து அதை அடாப்ட் பண்ணிக்கும் அந்த ரேட்டை. ஸோ அந்த 3த்தையும் நம்ம வந்து இது பண்ணுறோம். அப்புறம் இதை வந்து நம்ம போன தடவை பண்ண மாதிரியே கிறிஸ்டர்ச்சில் வந்து இந்த எம்எல்பியை பாஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த பேராமீட்டர்ஸ் அதான் வந்து டியூன் பண்ண போகிறோம். இது வந்து கிராஸ் வேலிடேஷன் 5 ஃபோல்டாக பிரிக்கிறோம். ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம போன டேட்டா செட் என்ன பண்ணியிருந்தோமோ அதுலேயே ஃபிட் பண்ணுறோம். அப்புறம் போன தடவை இதே மாதிரி பிரிண்ட் ரிசல்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதியிருந்தேன். இது நீங்கள் முந்தின டுட்டோரியல் போனீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம். நம்ம அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த பிரிண்ட் ரிசல்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து கேபிட்டல் எக்ஸ் ஸ்மால் ஒய். ஸோ இது ஃபுல்லாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் திஸ் வில் டேக் சம் டைம் பிகாஸ் இது வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இது கொஞ்சம் ஸ்லோ இதுதான். ஏன்னா நம்ம நிறைய லேயர் பண்ணுறோம். ஸ்லோ அல்காரிதம் தான். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. இதில் எது பெஸ்ட்டுங்கிறத பார்க்க போகிறோம். பெஸ்ட்டுங்கிறத பார்க்குறதுக்கு டிவி பெஸ்ட் எஸ்டிமேட்டர். இது வந்து tanHங்கிற ஃபங்க்ஷன் வந்திருக்கு. அப்புறம் லேர்னிங் ரேட் அடாப்டிவில் இதாகுது. லேர்னிங் ரேட் வந்து அப்புறம் ஹிடன் லேயர் சைஸ் வந்து 50 ஹிடன் லேயர் சைஸில் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது. அப்புறம் நம்ம வந்து இந்த மாடலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்க போகிறோம் போன தடவை பண்ண மாதிரி. ஸோ இதை வந்து இந்த மாடலை வந்து பெஸ்ட் எஸ்டிமேட்டரை நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டுட்டோரியலில் நம்ம பின்னாடி என்சம்பிள் பேஸ்ட் பண்ணும்போது இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எம்எல்பின்னா என்ன, அதில் எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுறது, இது எஸ்கேலர்னில் எப்படி ட்ரெயின் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் இதில் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா learnwithsingam@gmail.comல மெயில் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இதில் ரொம்ப இன்ட்ரிகேட் மேத்தமெட்டிக்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், ஸோ தட் கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ தட் ஐ நோ அதை பற்றி நான்